friends, welcome to Guru's Lazy Hack. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு கோகனட் ஆயில் பண்ண போறேன். Friends, நீங்க இப்போவே subscribe பட்டனை click பண்ணிருங்க. அப்பதான் நம்ம வேகமாவே உண்டாக்க முடியும். Friends, அது கோகனட் ஆயிலுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு தேவையான அளவு கோகனட் எடுத்துக்கோங்க. பின்ன அதுல இருந்து பால் எடுக்கணும். நீங்க முதல்ல சீவிட்டு அதுல இருந்து பால் எடுக்கணும். நாங்க சுடு தண்ணியில ஊத்திட்டு பால் எடுத்தோம். அந்த இப்ப காமிக்கேன். இந்த பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டா இருக்கும், பஞ்சு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது தொடைய ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுல மாடு இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு மாடுக்கு போடணும். மாடுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு பார்க்க பிடிச்சிருக்கு. எனக்கு தொலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க 5 தேங்காய்லேருந்து இதெல்லாம் எடுத்துருக்கோம். அதோட போதான் இதெல்லாம் கொஞ்சம் பண்றதுல நீங்க சுடுதண்ணி ஊற்றிட்டு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சீவணும்னு சொல்லியிருந்தேன்ல, சீவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு பின்ன நீங்க கை வச்சு பின்னிங்க. அப்போ சாறுலாம் வருமா? சாறுல தேங்காய் பால் வச்சுட்டு இப்போ விக்னேஷன் அங்க பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க போய் பார்க்கலாம் விக்னேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. ஃப்ரெண்ட் பண்ணுங்க, தொட்டு கீழே இருக்கும் என்னோட ஹேண்ட் வாஷ் வீடியோ, அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போலாம். நம்ம விக்னேஷன் அங்கதான் அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான். அவன் காய்ச்சல் 2 மணி நேரம் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணங்கிட்ட போலாம். எவ்வளவு என்ன வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கேன். இது நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் பாருங்க, இது அதுக்கு மேலுள்ள பொருள் தான். என்ன எடுத்து காமில நல்லா கிண்டிவிட்டு என்ன எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மேல புள்ளியா தெரியுதுல, அந்த தான் எண்ணெய். நம்ம இது நல்லா காய்ச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாருங்க இந்த சைடு மட்டும் தெரியுதுல எண்ணெய் இருக்குன்னு. இந்த பாருங்க எண்ணெய் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க என்ன சொல்ல விறகடுப்புல தான் வச்சிருக்கோம். இது ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். விறகடுப்புல வச்சு நல்லா பாருங்க இவ்வளவு நிறைய என்னன்னு முழுசா எடுத்துட்டேன். கொஞ்சோண்டு தேங்காயோட இது இருந்துச்சு. இது தேங்காய் பாலோட தான் நாங்க பண்றோம். நான் என்ன சொல்றது, இது கேஸ் ஸ்டவ்ல வச்ச ஒரு சிலிண்டர் நீங்க வேஸ்ட் பண்ணணும். அது நல்லதா இல்லை இது நல்லதான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்க ஒரு விறகு வச்சு நாங்க ஸ்டார்டிங் ஆக்கணும். இந்த பாருங்க, ஒரே ஒரு தேங்காயோட நம்ம ஊர்ல நான் வைப்பாங்களே தேங்காய் இருக்கும்ல, அதோட தான் நாங்க வச்சிருக்கோம். தேங்காய் மட்டன் சொல்லுவாங்க. 2 மணி நேரம் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய எண்ணெய் வந்திருக்கு. இது நல்ல கொதிய பாருங்களேன், நிறைய எண்ணெய் வந்திருக்குந்தா. எவ்வளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் தான் ஸ்பெஷலிஸ்ட் எண்ணெய் எடுக்க. குருக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவன் போய் சொல்றான். எவ்வளவு எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இந்த ரவுண்ட் இந்த கார்னர் முழுசா எண்ணெயா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ எண்ணெய் இருக்கு. இது நம்ம நாங்க எத்தனை 10-11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது. இப்ப எத்தனை மணில 2 1 மணியோ 2 மணியோ ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க காலையில தொடங்கினீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் பண்ணணும். அவ்வளவு நேரம் பண்ணினாதான் நமக்கு நிறைய எண்ணெய் கிடைக்குமா. 5 தேங்காய் போட்டோம், 500 ml கிடைக்கும் நினைக்கிறேன். அப்போ 15 தேங்காய்னா 2 லிட்டர் கிடைக்கும். இதுலயே நிறைய எண்ணெய் வந்திருக்கு. இந்தா இது பியூர் தேங்காய் எண்ணெய்.
ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம மண்டைக்கு தேய்க்கலாம், பின்ன நம்ம குக்கிங்க்கு பண்ணலாம், பின்ன நான் சொல்லியிருந்தேன்ல ஹேண்ட் வாஷ்க்கும் ஊற்றலாம். அடுத்து நீ சொல்ற. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிருக்கு. நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். இந்த சட்டியோட சைடில் தான் நிறைய ஒதுங்கிட்டு இருக்கோம். மீன் துருந்த மாதிரி. இது எனக்கு கரெக்டாக எடுக்க முடியல. இங்கெல்லாம் நிறைய ஒதுங்கி கிடக்கு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா இதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆவேன். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்பெஷலிஸ்ட். நான் தானே செய்கிறேன். ஐயோ நான் வேறொன்று ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவுமே தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாருங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா எண்ணெய் அப்படி கிட்டி வர்றது தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் கங்கல்ல இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் கங்கல்ல போடுங்க, கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நிறைய அம்மா தான் எடுத்துருக்காங்க, எவ்வளோ நிறையா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா நிறைய எண்ணெய் இருக்கு. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தீய காமிக்க எவ்வளோ கம்மியா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரே ஒரு கங்கல் தான் எரியுது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லா வேலையுமே முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நல்லா கிளியராக காமிக்க. அப்போ நீங்கள் பாருங்களேன் செம்மையாக எண்ணெய் கெட்டி வந்திருக்கோம். கேசனை சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். பிறகு காமிக்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட கோகனட் ஆயில் ஆகிட்டு, கோகனட் ஆயில் இல்லை ஹேண்ட்மேடு ஹோம்மேடு கோகனட் ஆயில். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுக்கு கீழே மண்டி இருக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சட்டியில் நான் ஊற்ற போகிறேன். இந்த சட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிண்ணம். ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டி நான் கோகோனட் ஆயிலில் உண்டாக்கியிருக்கேன். நம்ம இப்போ ஊற்றலாம். இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் நம்ம ஜார்லேயே ஊற்றிக்கலாம். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 15-16 தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா இது முழுசாக நிறைஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிண்ணத்துலேருந்து ஊற்றியாச்சு. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மண்டி இருக்குல்ல, மண்டிக்கு உள்ள எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மேல் உள்ள இடம்னா சரிச்சு வைங்க. இந்த இப்படி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சிங்கன்னா இந்த மண்டி கீழே இருக்கும், எண்ணெய் மேலே இருக்கும். அப்படின்னா நம்ம எண்ணெயை ஊற்றலாம். இதான் பாருங்க, இப்போ பாருங்க இப்படி இருக்குன்னு. இதையும் நம்ம ஊற்றலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மண்டி இப்போ இல்லை இவ்வளோ. ஃப்ரெண்ட்ஸ் இது நான் ஹேருக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே இதானே நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி உண்டாக்குனது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் போய் வர்றேன். இது உங்கள் குரு, பேர் குரு எம், கேமராமேன் விக்னேசன். தேங்க்யூ.